அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சப்பாத்திக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்பவே கொஞ்சம் காரசாரமாக, கொஞ்சம் லைட்டாக புளிப்போட, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாத ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு கிரேவி பண்ணுறதுக்காக முளைக்கட்டின பச்சைப்பயிறு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கூடவே மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த கொட்டைகளை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் உள்ள தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு உள்ள இஞ்சியை நல்லா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா சில சமயங்களில் இஞ்சி மட்டும் அரைப்படாது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி மாத்திரமே போதும். கூடவே கலருக்காக காஷ்மீரி சில்லி 3 சில்லி சேர்த்துருக்குறாங்க. 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அந்த தக்காளி இருக்கிற அந்த ஈரப்பதத்தோடய நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நல்லா நைஸாக மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க இனி கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சோம்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்டு 2 பொரிஞ்சு வந்த உடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் லாஸ்ட்டில் மசாலா ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. அதை தண்ணி விட்டு அலசி வைங்க. லாஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நல்லா மசாலா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். மேலாப்பில் எண்ணெய் தெளிஞ்சு வரும். லோ ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது. ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு செய்கிறப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், நல்ல மசாலா வந்து நிறம் மாறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தனி மல்லித்தூள் தாங்க சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மாங்காய் சேர்க்குறதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் தூக்கலாக எப்போ நார்மலாக சேர்க்குற மிளகாத்தூளோட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா காரசாரமாக புளிப்பு நல்லாயிருக்குங்க. இது கூடவே மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன், ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோங்க. சேர்த்துட்டு மசாலாவை பரட்டி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மசாலாவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முளைக்கட்டின பச்சை பயிரோட நம்ம உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாங்காவோட வாசத்துக்கு அந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்தாச்சு, மாங்காயும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே பரட்டி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட அந்த மாங்காய், பச்சைப்பயிரெல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு வரும். கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்ச மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்படி பிரட்டி வரும்போதே அந்த மசாலாவோட வாசமும் அந்த மாங்காயோட ஃப்ளேவரும் நாக்கில் எச்சி ஒரு அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க கிரேவி. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அலசி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். கூடுதலாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட அம்மாவின் கையளவு சோறு சேனலை வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ பார்க்குறதில்ல. இப்படி 2 விதமாக இருக்கிறீங்க. அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில்லேருந்து 3 விசில் கூட வச்சுக்கலாங்க.
நல்லா அந்த காய் வந்து குழஞ்சி வெந்து வரும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 விசில் விட்டுருக்கிறேன். பச்சைப்பயிறு ஆல்ரெடி நல்லா ஊறி முளைக்கட்டுனதுங்கிறதுனால 2 விசில் போதுமாக இருந்துச்சு. மாங்காயும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வெந்திருந்ததுங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம நல்லா அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ரேஷன் கடையில் வாங்கின கோதுமையை நல்லா புடச்சி சலித்து கழுவி காய வச்சு மாவு அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக செய்தாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ண உடனே அந்த மாங்காய் பச்சைப்பயிறு அந்த மசாலாவோட வாசம் சூப்பராக இருந்துச்சுங்க. கறி குழம்பே தோற்று போயிருங்கிற மாதிரி சூப்பராக ஒரு ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்கள் கட்டாயம் இந்த கிரேவியை வீட்டில் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான பச்சைப்பயிறு மாங்காய் கிரேவி சப்பாத்திக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சப்பாத்தியும் பாருங்கள், ரேஷன் கடையில் வாங்கின கோதுமைனாலுமே அதில் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக சுட சுட 2 சப்பாத்தி வச்சு இந்த கிரேவியும் வச்சு எங்கள் பொண்ணுக்கு கொடுத்தேன். சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல மறக்காதீங்க. வாங்க சப்பாத்தியும் பச்சைப்பயிறு மாங்காய் கிரேவியோட சாப்பிடலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.